தற்போது நம்முடைய பல பட்டிமன்றங்களில் நடுவராக இருந்தும் பல இலக்கிய மன்றங்களில் பாராட்டு பெற்றும் கவி அருவியாகவும் கவி மாமணியாகவும் பல விருதுகளையும் பெற்று சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கக்கூடிய கவி அருவி பேராசிரியர் திமு அப்துல் காதர் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று தலைமை தாங்கி இந்த நூலை வெளியிட்டு இருப்பது சென்னை பல்கலைக்கழக வரலாற்றிலேயே ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நான் பேராசிரியர் கவியருவி திமு அப்துல் காதர் ஐயா அவர்களை தலைமையுரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் என நான் அழைக்கும் முன்பு, அல்லாஹ் என நான் அழைக்கும் முன்பு அம்மா என அழைக்க வைத்த தமிழுக்கு வாழ்த்துக்கள். வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் என்னுடைய நெஞ்சத்தில் இடம்பெற்றிருக்கிற அக்பர் அலி சாஹிப், அதனைப் போலவே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய உருது துறை, அரபித்துறை, பாரசீகத்துறை என்று இந்த மும்மொழியும் சேர்ந்து செம்மொழியான தமிழில் கைகுலுக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியை இந்த வளாகத்திலே ஏற்பாடு செய்திருக்கிற இந்த விழாவிற்கு அடிநாதமாக விளங்கக்கூடிய என்னுடைய பிரியத்திற்குரிய தம்பி என்றுதான் நான் சொல்ல வேண்டும், சையத் ரஃபீக் பாஷா அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பு நூலை வழங்கி நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நான் இந்த வளாகம் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சி மட்டுமில்லை, முறையான இந்த நூல் அறிமுகம் செய்யப்பட்டால் 8 கோடி தமிழர்கள் வாழக்கூடிய உலகமெல்லாம் போற்ற தகுந்த ஒரு நூல் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை உணர முடியும். நான் 1968-70 முதுகலை தமிழ் இலக்கிய வகுப்பில் திருச்சி தேசிய கல்லூரியில் சேர்ந்தேன். அப்போ தான் அங்கே அந்த எம்ஏ தொடங்கினார்கள். 65-68 மொழிப்போர் வந்த பொழுது மதுரையில் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து சிறைப்பட்டு அரசியல் சட்டத்தை எரித்த காரணத்தினால் அரசாங்கம் எங்களை உள்நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தி விட்டது. எங்களை படிக்க அனுமதிக்கவில்லை. அதனால் சற்று தாமதமாக அக்டோபர் மாதம், ஏன்னா கல்வியாண்டு ஜூனில் தொடங்கும், அக்டோபர் மாதம் திருச்சி தேசிய கல்லூரியில் அவர்கள் தமிழ் முதுகலையை தொடங்கினார்கள். அவங்க தாமதமாக தொடங்கிய காரணத்தால் எல்லா மாணவர்களும் கல்லூரிகளில் சேர்ந்து விட்ட காரணம் அங்கே யாரும் சேரலை. எனவே அங்கே இடம் இருந்த காரணத்தினாலே திருச்சி தேசிய கல்லூரி நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் படித்த கல்லூரி, திருச்சி ஜோசப் கல்லூரி மேனாள் மக்கள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பயின்ற கல்லூரி. 2 குடியரசுத் தலைவர்களை தந்தது திருச்சி என்கிற ஊர். அந்த ஊரில் தேசிய கல்லூரியில் நான் பயில்கிற பொழுது 150 ஆண்டு முன்பு தொடங்கப்பட்ட வரலாறுடைய அந்த கல்லூரியில் அப்துல் காதர் நான் சேர்கிற பொழுது அதனுடைய முதல்வர் டாக்டர் சீதாராமன் என்னை பார்த்து சொன்னார், இது ஃபார் தி ஃபாஸ்ட் 150 years of National College I am enrolling a Muslim student for the first time என்று சொன்னார். 150 வருஷத்தில் முதல் மாணவனாக நான் உன்னை சேர்க்கிறேன், எனக்கு 2 வாக்கு கொடுக்க வேண்டும். சென்னை பல்கலைக்கழகம் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே பல்கலைக்கழகம். இன்றைக்கு இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அன்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தான். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் சைவ சித்தாந்த பாடத்தை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக எம்ஏ வகுப்புக்கு அறிமுகப்படுத்துகிறோம். முதல் கண்டிஷன், நீ அதில் தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும். 2வது கண்டிஷன், இங்கே எம்ஏ வகுப்பில் நீ தேர்ச்சி அடைந்து எந்த ஊருக்கும் போகக்கூடாது,
வாணியம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க இஸ்லாமிய கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது, தெரியுமான்னு கேட்டார். அவ்வளவு ஆழமாக பரிச்சயம் இல்லாவிட்டாலும் கூட தெரியும் சொன்னேன். அங்கதான் நீ வேலைக்கு போகணும் என்று 2 வாக்குறுதிகளை வாங்கி கொண்டு 150 வருஷ சரித்திரத்தில் முதல் முஸ்லிம் மாணவனாக நான் அங்கே சேர்ந்தேன். சைவ சித்தாந்தத்தில், ஏன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் நிற்கிறதுனால என்னுடைய பேசிக் டிகிரியும் சென்னை பல்கலைக்கழகம் தான். டாக்டர் ஏஎல் முதலியார் கையாலே அந்த பட்டத்தை வாங்கினேன். எம்ஏ சென்னை பல்கலைக்கழகம் தான். சைவ சித்தாந்த பாடத்தில் தங்கப்பதக்கம் எனக்கு மாநில முதன்மைக்காக சென்னை பல்கலைக்கழகம் வழங்கியது. நான் என் பெருமைக்காக சொல்லலை, எடுத்துக்கொண்ட பாடம் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்த பாடத்தில் அப்துல் காதர் தேர்வு எழுதி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணற்ற மாணவர்களுடைய முதல் மதிப்பெண் சைவ சித்தாந்த பாடத்தில் தங்கப்பதக்கம் சென்னை பல்கலைக்கழகம் வழங்கியது இன்னும் நான் வைத்திருக்கிறேன். எனக்கு கொடுத்த அந்த தங்கப்பதக்கம் டாக்டர் ஜியு போப்ஸ் மெடல். அப்துல் காதர் சைவ சித்தாந்த பாடத்திலே எம்ஏல முதல் வகுப்பிலே தேர்ச்சி அடைந்ததில்லை, சைவ சித்தாந்த பாடத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற காரணத்தால் தங்கப்பதக்கம் வழங்கினார். அப்துல் காதர் சைவ சித்தாந்தத்திலே பரிசு பெறுவதற்கு ஒரு கிறித்துவ பாதிரியார் டாக்டர் ஜியு போப் பதக்கத்தை, தங்கப்பதக்கத்தை சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய ஆதி மூலம் என்ன என்று நீங்கள் விளங்க வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் குறிப்பிட்டு, இதுதான் இந்த மண்ணுக்குரிய பண்பாடு, இந்த மண்ணுக்குரிய பண்பாடு. அதனால இப்ப என்ன பொறுத்தளவுல நான் சொல்வது சரியாக இருக்கிறதா இல்லையான்னா, அதுல முதல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு 2வது வாக்குறுதி அவர் சொன்னார், டாக்டர் சீதாராமன் இடத்துல சொன்னார், 36 வருஷம் இஸ்லாமியா காலேஜ் எனக்கு சோறு போட்டிருக்கிறது. அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர், இங்கே பணி நிறைவு அடைந்து நேஷனல் காலேஜுக்கு பிரின்சிபலா வந்தார். அதனால 36 வருஷம் உங்க சாப்பாட்டை சாப்பிட்டுருக்கேன். நான் கேட்டேன், எங்க சாப்பாட்டை நீங்க எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டேன். டேய், இந்த கல்லூரி எனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறது ஒரு தரமான ஆங்கில பேராசிரியர். அவருக்கு வாக்களித்தது மாதிரியே வாணியம்பாடிக்கு முதலாக அண்ணன் பேராசிரியர் கவிக்கோ அவர்கள், நான் அதே தியாகராசர் கல்லூரியில் பட்ட வகுப்பு மதுரையில் பயின்றவன் என்கிற காரணத்தை, எனக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவர், என்னுடைய சீனியர், ஒரு தமிழகத்தினுடைய கவியரங்கங்களின் கதாநாயகன் நான் பார்த்த அந்த காலம். அதற்கு பிறகுதான் அவர் மதுரையில் பிறந்தவர். மதுரையில் தியாகராசர் கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்தைப்பேட்டையில் பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு தமிழ் சிறுகதை ஆசிரியர். அவருடைய பாட்டனார் ஒரு தலை சிறந்த உருது கவிஞர். அவருக்கு தாய்மொழி உருது மொழி. அன்பிற்குரியவர்களே, அவர் சந்தைப்பேட்டையில் பிறந்தவர். நான் என்னென்ன இயல்புகளை கவிக்கோ அவர்களிடத்தில் பார்த்தேனோ அதே இயல்புகளை நம்முடைய ரஃபீக் பாஷா அவர்களிடத்திலே நான் பார்க்கிறேன். இன்னும் நல்லா தட்டலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஏன் நான் அதை சொல்றேன்னா, அவர் சையத் அப்துல் ரஹ்மான், இவர் சையத் ரஃபீக் பாஷா. அதனால சொல்றேன்னு நினைக்காதீங்க. தான் கற்றுக்கொண்ட ஒன்றை, அவர் பிறந்தது, கவிக்கோ அவர்கள் பிறந்தது மதுரை சந்தைப்பேட்டையில். சந்தைப்பேட்டையில் பிறந்தாலும் தமிழை விற்காத ஒரே கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஒரு படைப்பாளிக்கு இந்த சுயமரியாதை, ஒரு தன்மானம் இருக்கிறது என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஊடகத்துறையில் நம்முடைய சையத் ரஃபீக் பாஷா அவர்கள் முன்னேறி இயக்குனர் பொறுப்பு என்கிற அளவுக்கு வருவதற்கு எத்தனை தடைகளை, எத்தனை இடையூறுகளை தாண்டி வந்திருக்க வேண்டும். இதற்கு இடையில் அவர் பங்கெடுத்துக் கொண்ட துறையிலும் அழுத்தம் திருத்தமான முத்திரைகளை பதித்து தலை சிறந்த நிகழ்ச்சிகளை நடத்தி நம்முடைய தம்பி அமானுல்லா அவர்கள் அதனை பற்றி முன்னுரையிலே சிறிதாக குறிப்பிட்டு சொன்னார்கள். எனக்கு நன்றாக தெரியும். காதல் மதி எனக்கு ஒரு சந்தேகமா வந்துச்சு. அந்த பொதுகை தொலைக்காட்சி வளாகத்துக்கு வருகிற பொழுதெல்லாம்
காதல் மதி அங்க ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிறாரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அங்கேயே இருப்பார். அவருக்கு நிகழ்ச்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, தம்பி காதல் மதி என்று நான் அந்த வளாகத்திற்குள்ளே அறிந்து போன எல்லா காலகட்டங்களிலும் அவர் இருந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த புத்தகத்திற்கு அவர் ஒரு அணிந்துரை வழங்கி இருக்கிறார். என்னிடத்திலே ரஃபீக் பாஷா அவர்கள் கேட்டார்கள், அந்த சூழ்நிலையில், அந்த புத்தகம் வெளிவரக்கூடிய சூழ்நிலையில் என்னால் மனம் கொண்டு அதில் எழுதித்தர இயலவில்லை. அது ஒரு கடனாக இருக்கிறது. ஆனால் இப்போ நான் இந்த புத்தகத்திற்காக MA தேர்வுக்கு எப்படி படித்தேனோ அது மாதிரி இந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அது காரணம், அவர் என்னை படிக்க வைத்து விட்டார் என்று சொல்வதை விட அந்த புத்தகம் என்னை படிக்க வைத்து விட்டது. இந்த ரெண்டுக்கும் நுட்பமான வேறுபாடு இருக்கிறது. பொதுவாக நான் இந்த கெமிஸ்ட்ரி படித்தேன், டிகிரியில் பட்ட வகுப்பில் கெமிஸ்ட்ரியில் படித்தேன். அது அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்க, அது பூரா ஆக்சைட்ஸ், இந்த ஆவிகள், வாயுக்களை பற்றி படிப்பது. அது எவ்வளவு பிரசித்தமானதுன்னு சொல்லி சொன்னா, இந்த தொகுப்பில் கூட ஒரு கவிதை அப்படி இருக்கிறது. என்ன அதுன்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புத்தகத்தை எடுத்த உடனே தூக்கம் வரும். அவ்வளவு அற்புதமான புத்தகம். எடுத்த உடனே ஒரு புத்தகம் தூக்கம் வருதுன்னா அதை விட தலை சிறந்த புத்தகம் என்ன இருக்க முடியும்? என்னுடைய நண்பர் என்னோடு விடுதியில் இருந்தவர் மதுரையில், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புத்தகத்தை விரித்த உடனே தூங்கிடுவார். அடுத்த 2வது நிமிஷம் முழிச்சுக்கிடுவார். டே, நீ இப்ப நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டதான் நினைச்சேன், எப்படிப்பா முழிச்சுக்கிட்டேன்னு கேட்டேன். கனவுல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி பார்த்தா பயந்து விழிச்சிட்டேன் பாரு. ஒரு புத்தகம் என்ன படாத பாடு படுத்துகிறது என்பது பயின்றவர்களுக்கு தான் தெரியும். இந்த புத்தகம் என்னை தூங்க விடவில்லை. இந்த புத்தகம் மூச்சை இழுத்து பிடித்து நிறுத்தி, இதெல்லாம் அட்ட ஸ்ட்ரெச் சும்மா அப்படியே படிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த புத்தகத்தின் இந்த மொழிபெயர்ப்பின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய ரஃபீக் பாஷா குடித்தனம் நடத்தி இந்த குழந்தையை பெற்றிருக்கிறார். நான் இதுக்கு மேல ஒரு வார்த்தையை நினைத்து பார்த்தால் சரியில்லை. ஆமா, அந்த வரிகளுக்கிடையே படுத்து புரண்டு வார்த்தைகளோடு உறவாடி இந்த புத்தக குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன பாடு என்பதை நீங்கள் உடைந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இலக்கியத்தை கொண்டாடுகிறவர்கள், இலக்கியத்தை பார்க்கிறவர்கள் ஒரு மேல்மட்ட அளவிலே திறனாய்வாளர்கள் அல்லது ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது உலகமெல்லாம் இருந்தாலும் கூட உருது மொழிக்கென்று ஒரு தனித்த முத்திரை சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு என்று நீங்கள் கேட்கலாம். அந்த அண்மையில கூட நம்ம ஓமியத்தினுடைய பொன்விழா நடந்த பொழுது ஒரு முஷைரா ஏற்பாடு செய்திருந்தார் உருது கவியர். 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட பொழுது அதில் நான் ஒரு பட்டிமண்டபத்தை நடத்தினேன். இந்த ஆண்டு கூட நடத்தினேன். அன்றைக்கும் ஒரு உருது கவியரங்கம். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அண்ணன் அவர்கள், எங்களுக்கு உருது தெரியாது, இல்லப்பா முஷைரா இருக்குது நீ அப்படின்னு சொன்னார்கள். சொன்ன பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், அதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விழித்து கொண்டு உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருப்போம், நீங்கள் எங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படி தலையை திருப்புறதுக்குள்ள அடுத்த வரைக்கும் போயிடுவார் அவர். சில சமயம் இந்த இங்கிலீஷ் படத்துக்கு போனோம்னா நண்பரை யாராவது ஆங்கிலம் தெரியாதவரை கூட்டி போயிடுறோம்னு வச்சுக்கிடுவோம். அது டயலாக்ல கதாநாயகி பேசுகிற பொழுது அது என்னன்னு பக்கத்தில் உள்ள ஆள் கேட்பான். இவனுக்கு திரும்பி இப்படி சொல்றது கூட 2 சீன் போயிடும். இவனுக்கு சொல்றதுக்காக வேண்டி படம் பார்க்க வந்திருக்கிறோம். அப்ப அண்ணன் கவிக்கோ அவர்கள் சொன்னார்கள், வேணாம்பா அப்படின்னு சொன்னார்கள். இல்லை, உங்களை தொல்லப்படுத்த மாட்டேன், நாங்கள் உட்கார்ந்து பார்க்கிறோம். அப்புறம் அவர் சொன்னார், கவிதை உனக்கு விளங்குகிறதோ இல்லையோ, பஞ்சாப் அசோசியேஷன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த முஷைராவில் கவிதைகளை எப்படி ரசிக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டியாவது நீ அந்த அரங்கிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கவிக்கோ அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். உலகத்தில் எனக்கு தெரிந்து ரசிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்க வேண்டும்னா உருது ரசிகர்களுக்குத்தான் வைப்பதற்குரிய தகுதி இருக்கிறது.
இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பிற்குரிய கூட இங்கிருந்து நான் கூட இப்போ அவர்கள் தொலைக்காட்சி நிலையத்திலே கவியரங்கத்திற்கு ஏற்பாடு செய்த பொழுது காதல் மதி நான் எல்லாம் கவிதை பாட வருகிற பொழுது முன்னாடி அந்த அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் இருப்பார்கள், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பார்கள், ஸ்டாஃப் தான் ஒரு 25 பேர், கூடுதலா போனா இன்வைட்டட் ஆடியன்ஸ் சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருக்கலாம். மொத்தமே ஒரு 25 பேர் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த கவிதைகளை நாம் படிப்போம். ஆனால் அந்த உருது கவியரங்கத்திற்கு நாங்கள் பார்த்த பொழுது தெரிந்தது, நாங்கள்லாம் பேராசிரியர்கள். ரொம்ப வருத்தப்பட்டார், முனைவர்கள் உள்ள இடத்துல நான் முனிவர் மாதிரி இருக்கிறேன்னு. நம்ம காதல் மாதிரி முனிவர்களைத்தான் நம்பக்கூடாது. ஏன்னா நாட்டில் இந்த முனிவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, அவர்கள் வெளியே காவியை கட்டி கொள்கிறார்கள், உள்ளே தேவியை கட்டி கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள்லாம் நாட்டில் ரொம்ப அதிகமாக போய்விட்டார்கள் இல்லையா? அதனால அங்கே அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அப்படி எடுத்து காட்டினார்கள். அப்ப பாட வருகிற பொழுது ஒரு பெரிய அரங்கத்தில் அந்த முஷேராவில் கவிதையை உத்கல் இல்லையா, பேக்கல் உத்சாயின்னு ஒரு ஒப்பற்ற கவிஞர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்தார். அவரோட நீங்க எல்லாம் கேட்டு இருக்கலாம். அவரே பாடுறாருன்னா உடம்பு முழுக்க நாவாக மாறி அந்த கவிதை வருகிறது. உடம்புல நாக்கு ஒரு பார்ட் கிடையாது, உடம்பே ஒரு பார்ட். ஒரு நெருப்புக்கு அது உருவமே நாக்கு தான். அது தனி உடல்லாம் வேற உறுப்புகள் எல்லாம் நெருப்புக்கு கிடையாது. பார்த்திருக்கீங்களா? நெருப்பு முழுக்க நாக்கின் வடிவத்தில் தான் இருக்கும். சுற்றி சுழன்றாடி பேக்கல் உற்சாகி அந்த அரங்கத்தில் கவிதை பாடுகிற பொழுது, பேராசிரியர்களாக நாங்கள் வகுப்புக்கு போகிற பொழுது நிறைய ஆயத்தம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். உள்ள நுழைஞ்ச உடனே அடிமடி நிறைய விதைகளை கட்டி கொண்டு விதைக்கலாம் என்று போனால் நிலம் வெடுநடப்பு செய்கிறது. வந்தோடனே என்ன பண்ணுவான், வந்த உடனே ஒரு பேராசிரியர் உள்ள நுழைகிறாருன்னா மாணவர்கள் அப்படி எழுவார்கள். அப்ப அனுபவம் இல்லாத பேராசிரியர்கள் எந்திரித்து மாணவர்கள் மரியாதை செய்யறான்னு நினைப்பான், எந்திரிச்சு வெளியே போயிடுவான். ஆசிரியர் வந்தோன்னு அப்படி எந்திரிச்சு நிற்கிறாருன்னு நினைக்க கூடாது, எழுந்து வெளியே போயிடுறான். உண்மையான ஆசிரியனுக்கு மரியாதை என்ன தெரியுமா? ஆசிரியர் வருகிற பொழுது எழுந்து நிற்கக்கூடியது இல்லை. ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தில் ஐயம் வந்து ஒருவன் எழுந்து நிற்கிற பொழுதுதான் அந்த ஆசிரியனுக்கு உள்ளபடியே மரியாதை, உண்மையான மரியாதை வருகிறது. அந்த கவியரங்கத்தை இந்த நமக்கு வருத்தருது. அடிமடி நிறைய விதைகளை கட்டிக்கொண்டு வகுப்பறைகளுக்கு சென்றால் நிலம் வெளிநடப்பு செய்கிறது. அந்த உருது கவியரங்கில் நான் பார்த்தேன், கவிஞர்கள் அடிமடியிலே இருந்து கவிதையை எடுத்து விதைப்பதற்கு முன்னால் நிலம் தாவி வந்து அந்த விதைகளை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த தரிசனம். நல்ல தட்டலாம், ஒண்ணு தப்பு இல்லை. உலகத்துல எந்த மொழிக்கும் இந்த சிறப்பில்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவியரங்கத்தில் வெற்றி பெற்றார்கள்னா அது அசலான காரணம் அவருக்கு உருது தாய்மொழியாக இருந்ததுதான். அந்த கவிதைகளை வெற்றிகரமாக சொல்ல முடியும், வெற்றிகரமா சொல்ல முடியும். ஒரு கவிதைங்கிறது என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுன்னா 1989 13 ஆண்டுகள் முதலமைச்சராக ஆக முடியாமல் முத்தமிழ் அறிஞர் கலைஞர், ஏன்னா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இல்லையா, அவர் மனைவி ஜானகி என்று இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். 13 வருஷம் அவர் ஆட்சிக்கு வர முடியல. கவிக்கோ அவர்களிடத்திலே நாங்கள் பெற்ற பயிற்சி மாணவர்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னா நான் முதலாக படித்தவன் நானா இருக்கும். சையத் ரஃபீக் பாஷா அடுத்து படிச்சிருப்பார், நம்ம காதல் மதி அடுத்து படிச்சிருப்பார். இவர்கள்லாம் மாணவர்கள், மானசீக மாணவர்கள். அதனாலே சொல்கிறேன், அவரிடத்துல கிடைத்த அந்த பயிற்சி இந்த உருது கவியரங்கத்தை கேட்க 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 என்னை போன்றவர்களுக்கு கிடைத்த பயிற்சி என்னன்னா, அது இந்த வாலிபால் மாதிரி ஒருத்தன் லிப்ட் பண்ணி கொடுப்பான், ஒருத்தன் ஓங்கி அதை அடிச்சு பாயிண்ட் ஆக்குவான். அந்த லிப்ட் பண்ணி கொடுத்து அந்த அப்படி தூக்குற பொழுது அவன் மேல அடிச்சு அந்த பாயிண்ட், வாலிபால்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அது மாதிரி 13 வருஷம் கழிச்சு நம்ம அறிவாலயத்தில் ஒரு கவியரங்கம், அண்ணன் கவிக்கோ அவர்கள் உட்பட பல பேர் கலந்து கொள்கிறார்கள். நான் அப்பதான் ஒரு முதல் முறையாக அழைத்து கொண்டு போகிறார்கள். 13 வருஷம் அவர் ஆட்சி பொறுப்புல இல்லை, அவர் தான் தலைமை தாங்குகிறார் முதலமைச்சர். 89
அப்ப நான் சொன்னேன் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டாபிஷேகம். ஏன்னா ராமாயணத்துல 14 வருஷத்துக்கு பிறகு பட்டாபிஷேகம் நடந்தது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டாபிஷேகம். இதுல ராமச்சந்திரனும் இல்லை, ஜானகியும் இல்லை. 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டாபிஷேகம். இதுல ராமச்சந்திரனும் இல்லை, ஜானகியும் இல்லை. இது தமிழ். ஆனா இந்த உருது கவியரங்கங்களில் பின்பற்றக்கூடியதை யார் சொன்னார்கள் கலைஞருக்குன்னு தெரியல. அவர் அடுத்து சொல்லுகிறார், திரும்ப சொல்லுன்னார் இல்லையா, துபாரா என்று சொல்வார்கள் இல்லையா, சொல்றாங்களா இல்லையா, அது அவருக்கு யாரும் சொன்னார்கள், திரும்ப சொல்லுங்கிறார். நான் சொன்னேன் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டாபிஷேகம். இந்த பட்டாபிஷேகத்தில் ராமச்சந்திரனும் இல்லை, ஜானகியும் இல்லை என்று சொல்லி நிறுத்திய உடனே அவர் சொல்றார், தூக்கி லிஃப்ட் பண்ணி கொடுத்த உடனே சூர்பனகைகள் மட்டும் இருப்பதாய் சொல்லிக் கொள்கிறார்கள். எந்த சூர்பனகை உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, இல்லையா? அப்ப ஒன்னு லிப்ட் பண்ணி கொடுத்து அந்த அடிக்கிற அடி அப்படிங்கிற உத்தி இருக்குது பாருங்க. கவிதைக்குரிய மொழியாக உருது இருக்கிற காரணத்தினால கவிஞர் லிப்ட் பண்ணி கொடுத்து பேக்கல் உற்சாகி நிறுத்துறாரு. அந்த பஞ்சாப் இனத்தை சார்ந்த சில பெண்கள் இப்படி எழுகிறார்கள். அந்த அடுத்த வரியில் உள்ள அந்த 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 கடைசி வார்த்தையை போடணும். தமிழ்ல ஈற்று எதுகை என்று சொல்வார்கள், போடணும். அதை படிக்க மாட்டேங்கிறாரு. இவங்க போறதா அப்படின்னு வாசல்ல நிக்கிறார்கள், அவர் படிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் உட்காருகிறார்கள், அதுக்கு பிறகு படிக்கிறாரு. அரங்கமே துள்ளி குதித்து ஆடக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. அப்ப அந்த கவிதை உருது மொழிக்குள்ள கவிதை, தமிழுக்குள்ள அடிப்படையான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத ரஃபீக் பாஷா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாருங்கிறத நான் அந்த தொகுப்பை பார்த்தவுடனே தெரிந்து கொண்டேன். என்னன்னா, இப்படி இருந்து உருது வலம் இருந்து இடமாக, வலம் இருந்து இடமாக. நீ காபத்துல்லாவில் போய் தவாஃபுக்கு போனேன்னு சொல்லி சொன்னா மற்ற கோவில்களை எல்லாம் வலம் வருவார்கள், வலப்பக்கமா சுற்றி வருவார்கள். காபத்துல்லாவில் மட்டும் இடவலமாக. இதயம் என்பது காபத்துல்லாவை நோக்கி இருக்க வேண்டும், இடவலமாக சுற்றி வரும். நான் சொல்லுகிற இந்த கவிதை தொகுப்பு, தமிழ்ல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கவிதை தொகுப்பு, அந்த தாளை பார்த்தால், அந்த எழுத்துக்களை பார்த்தால், வெள்ளைத்தாள் பின்னணியில் இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய அந்த பயணிகளை போல காட்சி அளிக்கிறது. இதயமெல்லாம் காபத்துல்லாவை நோக்கி போவதை போல கவிதை கனிந்த அந்த கவிஞனை தேடி நிற்கிறது. என இவர் எழுதுறார். பாரசீகத்தில் கவிதைகள் எழுதுகிற பொழுது ஒரு அடிக்குறிப்பில் இந்த நூலில் ரஃபீக் பாஷா எழுதுகிறார். அந்த வழக்குரைஞர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, பேப்பர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் வருவாங்களாம். இந்த நூலில், இந்த மொழிபெயர்ப்பு நூலில் ஒரு இடத்துல எழுதுறாரு, இந்த வெள்ளைத்தாளில் இந்த கவிதைகள்லாம் இருக்கிறதுன்னா அதுக்கு உள்ள ஆர்குமெண்ட்டை பூரா, விவாதத்தை பூரா, தன் பக்க நியாயத்தை பூரா அது கருப்பு உடை அணிந்து நம்முடைய வக்கீல்கள் போவார்கள் நீதிமன்றங்கள்ல. ஆனா பெர்ஷியாவில், பாரசீகத்தில் வெள்ளை உடை அணிந்துன்னா காகித உடை அணிந்து போவார்கள். இப்படி ஒரு மரபு இருந்திருக்குது. இது இப்படிப்பட்ட நிறைய குறிப்புகள் அதில் இடம் பெற்றிருக்கின்றன. அப்ப நாம் பார்க்கிற பொழுது இப்படி வலத்தில் இருந்து இடமாக பூந்து வரக்கூடிய ஒரு மொழி. நான் இப்படி சொல்கிறேன், இதயம் நோக்கி உருது நகர்ந்து வருகிறது, தமிழ் இதயத்திலே இருந்து புறப்பட்டு வெளியே வருகிறது. ஏன்னா தமிழ் இப்படிதான் எழுதும். அதனால உள்ள புகுந்தது எது, வெளியே வந்தது எதுன்னு கேட்டா, அன்பிற்குரியவர்களே, நான் இப்படி சொல்கிறேன், ஒரு தாயிடத்திலே ரத்தத்தை போல உள்ளே நுழைந்தது, இந்த மொழிபெயர்ப்பு பாலை போல வெளிப்பட்டிருக்கிறது பைந்தமிழுக்கு என்றுதான் நான் சொல்லலாம். பாலை போல வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இப்ப என்னுடைய தம்பி மெஹபூப் அலி, நான் அவருக்கு ஏதாவது அடிபட்ட பொழுது நான் ரத்தம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் பி பாசிட்டிவ், நான் ஏ பாசிட்டிவ். அவர் என்னுடைய தம்பி தான், ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் தான், கொடுக்க முடியாது. நான் அடிபட்டு விழுந்துட்டேன்னா மகாதேவன் எனக்கு ரத்தம் கொடுத்தாருன்னா சேர்ந்துக்கிறது. ஏன்னா அவர் அதே ஏ பாசிட்டிவ்.
ரத்தம் கூட மனிதனை ஒன்று சேர்க்கிறது என்று சொல்கிறார்கள். அது தவறு. அதுல கூட குரூப் அதிகமா இருக்கு. ஏ பாசிட்டிவ், காங்கிரஸை விட அதிகமாக குரூப் இருக்கிறது ரத்தத்தில். அதுல கூட கம்மியா இருக்குதான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒருவர் ரத்தம் இன்னொருத்தருக்கு கொடுத்த முடியாது. இவனும் மனிதன், அவனும் மனிதன். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கவர்கள் கூட ரத்தம் வேற வேற குரூப்ல வந்துருது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, நான் அதிசயத்தை பார்த்தேன். இரவு 12 மணி, ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையிலிருந்து கிளம்பி, நான் என் சொந்த ஊர் தேனிக்கு பக்கத்தில் இருக்கிறது, என்னுடைய கார் கொஞ்சம் நின்று அந்த எரிபொருள் போட்டு பெட்ரோல் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறுத்துறேன். அங்கிருந்து ஒரு பெரிய கார் வருது. ஒரு பெண்ணு, ஒரு ஆண், 2 பேரும் இளைஞர்கள், திருமணம் முடித்தவர்கள். அவருடைய குழந்தை வீறிட்டு அழுகிறது. நல்ல 12 மணி 12:30 மணி இருக்கு. ஊரே அடங்கி விட்டது. அது ஆண்டிப்பட்டியை தாண்டி ஒரு சின்ன கிராமம். அழுகிறது குழந்தை. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் சாராயம் கிடைச்சே தவிர பால் கிடைக்கிறது இல்லை. இப்படி ஒரு நேரம். அது தண்ணியாக எல்லா இடத்துலையும் கிடைச்சி குழந்தை பாலுக்கு அழுகிறது. ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த ஒரு பிரிட்டிஷ் பிரஜைகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் பெற்றெடுத்த பிள்ளை. அந்த கை குழந்தையை பார்த்தேன், கையில் வாங்கி பார்த்தேன். தாய்ப்பாலில் கழுவப்பட்ட தங்க நிலாவை போல இருக்கிறது. அப்புறம் வெள்ளை வெளியேறுன்னு ஒரு குழந்தை. தாயும் தந்தையும் வெள்ளைக்காரர்கள். குழந்தை அழுகிறது. ஊரே நிசப்தமா இருக்குது. எதுக்கு அழுகுதுன்னு தெரியுது. தாய்க்கு பால் கொடுக்க முடியவில்லை. ஒரு சாக்கு படுதா போடக்கூடிய ஒரு குடிசையில் திண்ணையில் படுத்து கொண்டிருந்த ஒரு பெண் எழுந்து வருகிறார். ஜாக்கெட்டே போடல. அந்த தாய் அந்த குழந்தையை வாங்குகிறார். என்ன தேவைங்கிறத புரிந்து கொண்டாள். இல்லையா, மார்போடு அணைத்து கொண்டாள். அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினால் கருப்பு தாய் ஊட்டிய பால் வெள்ளைக்கார குழந்தைக்கு சேர்ந்து விடுகிறது. ரத்தம் சேராது, பால் சேரும். அதனாலதான் நீ ரத்தம் இப்படி பாய்ந்து பாலாக வெளிப்பட்டு இருக்கிற. பால்னா எல்லாருக்குமாக உரியது என்று. அதனாலதான் சொன்ன 8 கோடி தமிழ் மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள்னா இந்த புத்தகத்தை நாம் வாங்கி பயின்று பார்க்கிற பொழுது அது கவிதைக்காகவா இல்லையா, அல்லது நுட்பமான வெளிப்பாட்டு உத்தி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கா அப்படின்னு பார்க்க வேண்டும். நான் வாணியம்பாடிக்கு போற பொழுது, முதல் நாள் போற பொழுது, அந்த ஊரே கவிதை மயமாக இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் மதுரை ஒரு ஓரத்தில் இருந்து தேனியை தாண்டி கேரளா பார்டர்ல இருந்து தமிழ்நாட்டுடைய தெற்கு எல்லையிலிருந்து புறப்பட்டு வர்றேன். வடக்கு பக்கம் இருக்குது, வடகோடியில் இருக்கிறது வாணியம்பாடி. நான் போய் இறங்குகிற பொழுது ஊர் தெரியல. என்னை அழைத்த அண்ணன் கவிக்கோவருடைய வீடு எங்க இருக்குதுன்னு தெரியாது. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்க ஃபஜர் நேரம். அப்பதான் தொழுதுட்டு எல்லாரும் பள்ளிவாசலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. சரி, யாராவது ஆட்கள் வந்தாலும் விசாரிக்கலாம்னு ஒரு டீ கடையை திறந்து போய் அங்கே நிற்கிறான். டீ போட போறான். சரி, நானும் டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்றவங்கிட்ட தேநீர் குடிக்க யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நிற்கிறேன். வந்த ஒருத்தர் பாய் ஒருத்தர் உட்கார்ந்த உடனே சாய் தாலுப்பா அப்படிங்கிறார், டீ போடுங்கிறார். அந்த டீ போடுறவன் என்கிட்ட கேட்கிறாங்க. அந்த டீ கடைக்காரன்ட்ட டீ போடுறவன் டீ கேட்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன சாய் வேணும்னு கேட்கிறான். டீயில் என்னடா சாய் அப்படின்னு. இப்போ கூட சர்க்கரையை போட்டு, சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை இல்லாமல் இல்லையா, அது வந்து கிரீன் டீ, இப்படிலாம் வெரைட்டி வந்துருச்சு. நான் சொல்றது 70ல் எதுவுமே தெரியாது. அவன் கேட்டான், என்ன சாய் வேணும்னு கேட்டான் இல்லையா. உட்கார்ந்து இருக்கிறவரு ஒரு இஸ்லாமிக் சாய் கொடுங்கிறார். எனக்கு இன்னும் அதிர்ச்சி. என்னோட டீல முஸ்லிம் டீயா? அப்ப எனக்கு ஆர்வம் கூடி விட்டது. நேரடியா டீ போடுப்பா, டீ குடுன்னு கேட்கறத விட்ட டீ கடைக்காரன் இல்லையா என்ன டீன்னு கேட்கிறான், ஒரு இஸ்லாமிய சாய் குடு அப்படிங்கிறார். மதம் கிடையாது. என்னன்னா செக்கச்சவேல்னு சிவப்பா இனிப்பா, அதுக்கு நான் விளங்கிக்கிட்டது அப்படின்னா. அவன் திருப்பி டீ போடுறவன் கேட்கிறான், ஆண் சாயாவா பெண் சாயாவான்னு கேட்கிறான். எனக்கு ஒன்றும் விளங்கல. ஆண் சாயா குடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே என்ன பண்ண, டீ போட்டு மேலே கொஞ்சம் அந்த பாலாடைய தொப்பி மாதிரி போட்டு கொடுத்துட்டான்.
ஓஹோ இதுதான் ஆண் சாயா போல இருக்குது. அப்ப நான் பண்ண அப்ப எனக்கு ஒரு பெண் சாயா கொடுன்னு. அவன் ஒண்ணுமே பண்ணல, டிகாஷனை பிடிச்சி சர்க்கரையை போட்டு கோஷா போட்ட பெண் மாதிரி அப்படி கையில கொடுத்து. தேநீர் கடைகளில் கூட கவிதை வாழக்கூடிய ஊராக வாணியம்பாடி. எதையும் கவிதையா பார்க்கக்கூடிய அந்த மொழி கற்றுக் கொடுக்கிறது, மொழி கற்றுக் கொடுக்கிறது, அந்த மொழியினுடைய அமைப்பு கற்றுக் கொடுக்கிறது. இதை நம்ம நுட்பமா பார்த்த பொழுதுதான் எவ்வளவு சிரமமான வேலையை ரஃபீக் பாஷா எடுத்திருக்கிறாருங்கிறது தெரியும் இல்லையா? நூலை படித்து படித்து பார்த்து அப்படி பிழியறோம்னு வச்சுக்கிறோம். இந்த புத்தகத்தை அப்படியே பிழிந்தால் ரத்தம், பிழிந்தால் கண்ணீர், பிழிந்தால் வேதனை, பிழிந்தால் பெருமூச்சு, பிழிந்தால் தாய்ப்பால், அத்தனையும் இது அந்த பிழிவிலே நமக்கு கிடைக்கிறது. இல்லை, இதை படித்து பார்க்கிற பொழுது வெறும் நான் தான் சொல்ல, ஒரு எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிற மாதிரி எம்ஏக்கு பிறகு நான் படித்தேன். அன்பிற்குரியவர்களே, சும்மா எழுதல அப்படி படிச்சுட்டு போக முடியாது. இது ஒரு நாவல் கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு 40 வருஷம் 30 வருஷம் அதனோடையே வாழ்ந்து தன் வாழ்வின் வெப்பத்தை எப்படி கலீல் கிப்ரானுக்கு தி ப்ராஃபட் என்கிற ஒரு அற்புதமான நூல் மாஸ்டர் பீஸ் சொல்லுகிறானோ, தனிப்பட்ட முறையில் வல்ல அற்புதமான அழகிய கவிதைகள் என சென்றாண்டு அவர் வெளியிட்டார். நாங்கள் கவிக்கோ மன்றத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டேன். திருமாவளவன் கலந்து கொண்டு ஏறத்தாழ அவர் 1 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த கவிதைகளை பற்றி திருமாவளவன். அப்படின்னா என்ன, நான் மனிதர்களுக்குத்தான் ரஃபீக் பாஷாவுடைய கவிதை பிடிக்கும், சிறுத்தைகளுக்கே பிடித்திருக்கு. அப்ப அது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? அது தலைமை சிறுத்தைக்கே பிடிச்சிருக்குது. அப்ப நாம் பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும் என்கிற காரணத்தால் இப்ப இந்த மொழிபெயர்ப்பை நாம் முழுவதுமாக பார்க்கிற பொழுது காலிப் என்பவர் இல்லையா, காலிப் என்பவர் ஒரு முசல்மான், தெள்ள தெளிவாக இதில் தெரிகிறது. முசல்மான் மட்டும் இல்லை, அவர் கசல்மான். முசல்மான் காலிப் என்கிற கசல்மான் அவரை அசல்மானாக தந்திருப்பதுதான் நம்முடைய ரஃபீக் பாஷா என்று சொன்னால் அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. ஏன்னா பொயட்ரி அப்படி சுட்டி ஒரிஜினல். நாட்டில் எழுத்தாளர்களை விட எழுத்தாளர்கள் அதிகமாக இருக்கிறார். ஒன்னு இவனா ஒன்ன உண்டாக்கி கிரியேட் பண்ணி சொல்றதுங்கிறது, இவன் படைத்து சொல்வது என்பது வேறு. இப்ப கவிஞர்களுக்கு ரஃபீக் பாஷாவை போல, காதல்மதியை போல, கவிக்கோவை போல அண்ணன் 90 வயதுக்கு மேல இன்றைக்கு அற்புதமான கவிதைகளை கசல் உட்பட முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு தமிழன் அண்ணனை போன்ற எண்ணற்ற கவிஞர்கள். அதில் அவர்களுக்கு உள்ள சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, வாங்கி விற்கிறவர்கள் இல்லை, அவர்கள் உற்பத்தியாளர்கள். இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல விற்கிற வியாபாரிகள் இல்லை, உற்பத்தியாளர்கள்னா அவர்கள் ஒரிஜினலா சிந்திச்சு ஒரிஜினலா அவர்கள் கருத்துக்களை சொல்கிறார். அந்த ஆற்றல் ரஃபீக் பாஷாவுக்கு உண்டு. ஆனால் சொந்தமா அவருக்கு கவிதை எழுதுவது என்பது இயல்பு, அது ரெகுலர் டெலிவரி. இது சிசேரியன் டெலிவரி. அதை பொறுத்து பிரசவிப்பார், இதை அறுத்து பிரசவிக்கிறார். அதுல எவ்வளவு துன்பம் இருக்கும் பாருங்க. அந்த பிரசவமே சிரமம், அது அவருக்கு இயல்பாக வரும். நூல்ல ஒரு அணிந்துரையில் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயல்புட தம்பி காதல்மதி கூட சொன்னார், இயல்பான கவிதை அப்படியே எழுத விட்டு அவர் பாட்டுக்கு இதை விட ஒரு 10 தொகுதி போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பது காலிப கையில் எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது, நான் வழக்கமாக கவிக்கோ விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சொல்லுவேன், கவிஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் ஆண்டுதோறும். கவிக்கோ அண்ணன் வாழ்ந்த காலத்தில் இருந்து இப்ப 25 26வது ஆண்டு விருது வருகிறது. முதல் விருது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கொடுத்த வாணியம்பாடியில. எல்லா கவிஞர்களுக்கும் வரிசையா ஒவ்வொரு ஆண்டும் அண்ணனுக்கு பிறகும் கூட கவிக்கோ அறக்கோட்டளையின் சார்பிலே நாங்கள் விருது வழங்கி கொண்டிருக்கிறோம். நான் எண்ணி பார்க்க அங்க வரக்கூடிய பரிசு பெறக்கூடிய கவிஞர்கள் தலை சிறந்த கவிஞர்கள். அவர்கிட்ட நான் பேசுகிற பொழுது சொல்லுவேன், நான் கவிதைக்கென தமிழ்நாட்டில் எல்லா விருதுகளையும் வாங்கியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். கவிதைக்குன்னு தமிழ்நாட்டில் என்னென்ன விருது இருக்குதோ, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ராஜராஜ சோழன் விருது, தமிழ் அன்னை விருது இல்லையா,
அங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டெல்லியில் அனைத்து மொழி கவி சம்மேளனம், அதுல தமிழின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பாடியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அப்படின்னா இந்திய திருநாட்டில் இந்த மொழி சார்ந்து இருக்கக்கூடிய கவிதைக்கு உள்ள விருதுகள் அனைத்தையும் வாங்கிய ஒரே கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். நான் சொல்றேன், இந்த கவிஞர் இப்ப சையத் ரஃபீக் பாஷா இருக்கிறார், காதல் மதி இருக்கிறார்னு வச்சுக்கிடுவோம். நான் சொல்லுவேன், கவிக்கோவே வாங்க முடியாத ஒரு விருது எது தெரியுமா? கவிக்கோ விருது தான். ஏன்னா அவர் கொடுக்கிறவர், அதுதான் உயர்ந்த விருது. அந்த விருதுக்கு தகுதி படைத்த 2 கவிஞர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஏன்னா ஒரிஜினல் போயட்ரிங்கிறது அவ்வளவு எளிதான வேலை இல்லை. நான் சில சமயம் எங்க வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு மெஸ் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், ஹாபில்னு பேர். அவர் உருது கவிஞர், வயசானவர். அவர்கிட்ட தான் இந்த உருது கவிதை எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு அந்த வெளிப்பாடு எவ்வளவு அழகாக இருக்கிறதுங்கிறத பார்த்தேன். அங்க ஒரு பிரின்சிபால் இருந்தார், மிர்சா அப்துல் மஜீத்னு ஒரு பிரின்சிபல், நியூ காலேஜ்ல இருந்து வரலாற்று துறையில தலை சிறந்த பேராசிரியர், சிறந்த ஆங்கிலம், அப்படி மடை திறந்த வெள்ளம் போல பேச. ஆனா அவர் தமிழ் விளங்காது. அப்துல் காதர், why there was noise in your class? இல்லையா? நான் சொன்னேன், it is students choice sir, not noise. See there the English class is going, how silent the students are. அவனுக்கு விளங்கல, சும்மா உட்கார்ந்து இருக்கிறான். இங்க விளங்குதுங்கிறதுனால வெளிப்படையா சொல்றான். ஏன்னா நம்ம ஆங்கிலம் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாதா? நம்ம ஆங்கிலம் எவ்வளவு என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு தெரியாதா? யோசித்து கொண்டு விளங்க. அவர் சொன்னாரு, ரொம்ப கடுமையான பிரின்சிபல், யாருக்கு லீவு கொடுக்க மாட்டார். நம்ம சும்மா சாதாரணமா பிரின்சிபலை பார்க்கறதுக்கு வேற ஒரு வேலையா வெள்ளத்தால் எடுத்துட்டு நோ லீவ், நம்ம போறத வேற விவகாரத்துக்காக போயிருப்போம், நோ லீவ் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அவருக்கு வேலை நடக்கணும், அந்த ஆர்வம். இவர் போய் லீவு கேட்டிருக்காரு. இவர் வயசானவர், மெஸ்ல மேனேஜரா இருக்காரு, படிக்காதவர், ஆனா உருது கவிஞர். போய் கேட்டிருக்காரு, இல்லைன்ட்டார். வெளியே வந்து எழுதி கவிஞ நேர எதிர்த்தாப்புல தமிழ் டிபார்ட்மெண்ட் தான் இருந்து நேரம் வந்தார். ரொம்ப கோபமா இருந்தார். என்ன இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, இஸ்லாமியா காலேஜ் में छुट्टी नहीं मिलती. இஸ்லாமியா காலேஜ்ல லீவு கிடைக்க மாட்டேங்குது. மர்னே வாலோं से कह दो, சாகப்போரிடத்தில் சொல்லுங்கள், ஏப்ரல் மே மறை. சாவதா இருந்தால் ஏப்ரல் மே மாதங்களில் சாக சொல்லி சாகப்போகரிடத்தில் சொல்லி வை. இஸ்லாமியா காலேஜ் में छुट्टी नहीं मिलती, மர்னே வாலோं से कह दो, சாகப்போரிடத்தில் சொல்லி வையுங்கள், தயவு செய்து ஏப்ரல் மே மாசத்துல சாக சொல்லி. ஏன்னா அப்பதான் காலேஜ் லீவ் விடுவார். அப்ப ஒரு மனிதன் வேதனை, நீங்க நமக்கு சிரிக்கிறோமா இல்லையா? இல்ல, அவனுடைய வேதனை, துன்பம். இந்த காலிபனுடைய கவிதை மொழிபெயர்ப்பில் பல இடத்தில் இந்த நகை வருகிறது, சிரிப்பு வருகிறதுனா அவன் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு அதனை வெளிப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகிறது. ரஃபீக் பாஷா அழகாக மொழிபெயர்த்திருக்கிற காதலின் அதிகாரம் காலிபே யாரிடத்தில் இருக்கிறது? காதலின் அதிகாரம் காலிபே யாரிடத்தில் இருக்கிறது? நான் தான் சொன்ன, பரீட்சைக்கு படிச்சிருக்கிற மாதிரி படிச்சிருக்கேன், எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கேன், எனக்கு குறிப்புகள் தேவையில்லை. காலிபே, காதலின் அதிகாரம் யார் கைவசம் இருக்கிறது? எப்பவுமே அதிகாரம் யார் கைவசம் இருக்கிறதோ அதை பார்த்து பொதுவாக அச்சம் இருக்கும் இல்லையா? காதல் எவ்வளவு வினோதமா ஒன்னா இருக்குதுங்கிறத இந்த 2 வரியில சொல்றார். திருவள்ளுவர் கூட உலகத்தில் இப்படி ஒரு தீ உண்டா இல்லையா? கேன் யூ see a fire? இது மாதிரி உலகத்தில் நெருப்பு உண்டா? இந்த நெருப்பு காதல் நெருப்பு. யார்? திருவள்ளுவர் சொல்றாரு, விடின் சுடின் ஆற்றின் அல்லது தொடின் சுடின் ஆற்றுமோ இந்த தீ. காதல் நெருப்பு என்பது விட்டு விலகினால் சுடுகிறது, தொட்டால் குளிர்கிறது. இது காதலித்தவர்களுக்கு தான் தெரியும், எருமை மாடுகளுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா மலரினும் மெல்லிது காம்,
அப்ப நாம் சொல்ற ரஃபீக் பாஷா அவர் 1ஆம் நம்பர் காதலன் காலிப்னு சொல்லி சொன்னா 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் காதலன் சையத் ரஃபீக் பாஷா இல்ல. அது அது என்ன அழகா வெளிப்பட்டிருக்குது சொல்றாரு, அந்த மொழிபெயர்ப்பு சொல்றாரு, காதல் என்னும் நெருப்பு ஒரு விந்தையான நெருப்பு. என்ன விந்த அப்படின்னு கேட்டா, பற்ற வைத்தால் பற்றாது, தீ மூட்டினால் அது தீ மூடாது, அணைத்தால் அணையாது. இப்படிப்பட்ட நெருப்பு எங்கேயாவது இருக்க முடியுமா? நீ காதலை செயற்கையா உண்டு பண்ண முடியாது. நீங்க ஒரு ரூமுக்குள்ள ஒரு 2 பேரை விட்டு நீங்க காதல் பண்ணுங்க. காதல் என்பது இயல்பாக காதல் அடைதல் உயிர் இயற்கை, அதில் கட்டில் அகப்படும் தன்மையதோன் பாரதிதாசன் பாடுறார். அப்ப நாம் பார்க்கிற பொழுது காதல் என்பது இயல்பானது, அதை ஒருத்தன் உண்டாக்க முடியும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, இல்லை எவ்வளவு அழகா சொல்கிற. நான் கூட இதை மொழிபெயர்க்கிற பொழுது என்னுடைய கவிதை ஒன்று நினைவுக்கு வந்து விட்டது. பொதுவா வீட்டுல வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை குடும்ப விளக்கு என்று சொல்கிறார்கள். பாரதிதாசன் கூட குடும்ப விளக்குன்னு ஒன்று, குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை மட்டும், உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு கவிதை இலக்கியம் வேற எந்த மொழியிலும் வரல. ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சாதாரணமான நிகழ்வையே அவர் அற்புதமான காவியமாக பாடியிருக்கிறார். நான் பாரதிதாசன் அவர்களை தியாகராசர் கல்லூரி மதுரையில் அழைக்க சென்ற பொழுது அவர்கிட்டயே கேட்டேன், குடும்ப விளக்குன்னு மனைவியை சொல்றீங்க, குடும்ப விளக்குன்னு மனைவியை சொல்றீங்க, ஏன் அதை குடும்ப விளக்குன்னு சொல்றீங்க? அது மற்ற விளக்கு போல இல்லை. குடும்ப விளக்கு என்று மனைவியை சொல்கிறார்கள், அது மற்ற விளக்கு போல இல்லை. இதுக்கு மேல நீ யோசி, நான் சொல்லக்கூடாது. ஒரு கவிதை என்பது யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நீயே எல்லாத்தையும் சொல்லிட முயற்சி பண்ணாத. ஒரு கவிஞன் அப்படி சொல்ல வர்றதில்லை, சொல்ல முயற்சி செய்யதில்லை, இல்லையா? அவள் அழகானவள், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீ படைப்புள்ளவனா இருந்தா, சுஜாதா, ஜேம்ஸ் ஹேர்லி சேஸ்னு ஒரு நாவலிஸ்ட் இருக்கிறார், துப்பறியும் நாவல்களை ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர். அவர் எழுதுறாரு, அவள் எவ்வளவு அழகானவள்னா, ஷேக்ஸ்பியர் எழுதுறார், she was beautiful, she was beautiful, she was bountiful, she was full. அவர்னால அதுக்கு மேல சொல்ல முடியல. she was beautiful, சரிங்க, she was beautiful, சரிங்க, she was bountiful, அப்பதான் அந்த வார்த்தை தெரியும், பண்புகளால் நிறைந்தவள். she was full, அப்ப எழுதுனவன் full உள்ள போயிருக்கணும்ங்கிறது தெரியுது. அவ்வளவு மயக்கத்தில் எழுதியிருக்கிறான் என்பதும் மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆனா ஜேம்ஸ் ஹார்லி சேஸ், he was only a novelist. போற வரியில் அந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறார்னா, டிராபிக் ஸ்டாப்பிங் பியூட்டி. எனக்கு முதல்ல படிச்ச பொழுது விளங்கல. தமிழ்நாடு அரசு முதலாக பெண் காவலர்கள் போக்குவரத்து துறையில், வேலூர்ல தான் மகளிர் காவல் நிலையம் முதலாக தொடங்கப்பட்டது. போக்குவரத்து காவல்துறையில் போக்குவரத்தை சரி செய்யறதுக்காக பெண் காவலர்களை அனுப்பினார்கள். நான் ஆம்பூர்ல பார்த்தேன், ஒரு அம்மா அப்பதான் டியூட்டிக்கு வந்திருக்குது, பெண் காவலரா வந்திருக்குது, டிராபிக்ல நிக்கிறாங்க, அந்த குடைக்கு கீழே நிக்கிறாங்க, ஸ்டாப்னு சொல்லாமலேயே 4 பக்கம் நிக்கிறான், கோன்னா போக மாட்டேங்கிறான். அப்பதான் விளங்குச்சு டிராபிக் ஸ்டாப்பிங் டியூட்டி, போக்குவரத்தையே நிறுத்திவிடக்கூடிய அழகுன்னா அந்த அழக அது எப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? விளக்கம் சொல்ல முடியுமா? இல்லையா? ஒற்ற வரிங்கிறது அவள் அழகாக அவர் சொல்லுகிறார். இந்த காதல் என்கிற நெருப்பு எவ்வளவு துன்பத்தை வேதனையை தருகிறது. மற்றொரு இடத்துல எழுதுகிறாரு, சாவை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, அது கொடுமையானதா என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏன்னா சாவது எனக்கு எளிது, காலிப் சொல்கிறார், சாவது எனக்கு எளிது, ரஃபீக் பாஷா மொழிபெயர்க்கிற எளிது, இல்லையா? ஏற்கனவே நான் எவ்வளவு அனுபவிச்சிட்டேங்கிறது எனக்கு தெரிகிறது, இல்லையா? எனக்கு சாவை பற்றி கவலை இல்லை. நான் கூட சொல்றேன், எனக்கு சாவை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அது வரும் வரை, இல்லையா, நான் இருப்பேன், நான் இருக்கும் வரை அது வராது. நான் வந்த பிறகு வருவதை பற்றி எனக்கு என்ன கவலை, இல்லையா? எனக்கு எந்த கவலையும் இல்லை. சாவை பற்றி நான் பயப்பட வேண்டிய தேவை. இவர் சொல்றாரு, சாவு வழங்கக்கூடிய துன்பம் என்பது எவ்வளவு வேதனைப்பாட்டுக்கு உரியதுங்கிறது எனக்கு அது பெருசில்ல. காரணம், ஒரு முறை சாவதென்றால் பரவாயில்லை,
காதலிக்கிறவன் ஒரு முறை சாகிறது இல்லையா, ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து பிழைக்கிறான். அவ சரியா இல்லையா, ஒத்துக்கிட்டாளா, உள்ளபடியே விரும்புகிறாளா, இது அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாதுன்னா. ஏன்னா அது பெண்ணின் மனதையும் பெண்ணை முழுவதுமாக உள்வாங்கி சொல்லக்கூடியதுங்கிறது எத்தனை பேருக்கு அது புரியுங்கிறது நான் இல்லையா, புரியாது. எவ்வளோ வகையில தன்னை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்றாலும் கூட சாவுங்கிறது சாதாரணமா போயிடுச்சு, சாதாரணமா போயிடுச்சு. ஒரு இடத்துல ஒரு அதிசயமான ஓமை ஒன்றை காலிப் வழங்குகிறார் இல்லையா. என்ன அதிசயமான ஓமையை வழங்குகிறார்? வானத்தை பார்த்து நாங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டிய தேவையில்லை, திரும்பி நாங்கள் வர வேண்டும் என்று எண்ணவில்லை. காரணம், திரும்பி வருவதற்கு நாங்கள் என்ன சென்ற காலமா என்று கேட்கிறார். போன காலம் திரும்பி வராது. உலகத்தில் இது எவனுமே சொல்லியிருக்க மாட்டான் ரஃபீக் பாஷா. அந்த மொழிபெயர்ப்பு என்பது சோ ஃபெய்த்ஃபுல், ஒரு கற்புள்ள மொழிபெயர்ப்பு என்பது என்ன என்பதை மிக தள்ளி, கற்புனால என்னன்னு சொல்ல வேண்டியிருக்குது, கற்புள்ள மொழிபெயர்ப்பு. ஏன்னா அந்த டெலிவரி ப்ராப்பர் டெலிவரி ஃபார் அ ப்ராப்பர் பர்சன். அதை நாம் பார்க்கிற பொழுது அந்த துன்பம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. முழுக்க முழுக்க காதல் கவிதை தானா என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. இது பூராமே ஒரு ஆன்மீக தரத்தில் அரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான இறை நேச காதலை புலப்படுத்துகிறது. காதலை விளங்கி கொண்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு இடத்தில் எழுதுகிறார் இல்லையா, எப்படி அதை குறிப்பிட்டு எழுதுகிற பொழுது மிக சிறப்பான ஒரு ஓமை என்பது ரொம்ப அழகா வெளிப்படக்கூடிய முறையின் காரணமாக அது மிக அழகாக புலப்படுது. அது என்னன்னா, வலியும் அதுதான், நிவாரணமும் அதுதான். எங்க உலகத்தை இந்த காம்பினேஷன் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? வலியும் அதுதான், நிவாரணமும் அதுதான். இவன் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு நாள் காதலி தூங்கி கொண்டிருந்தாள். ரஃபீக் பாஷா எழுதியிருக்கிறார், மொழிபெயர்த்திருக்கார். காதலி தூங்கி கொண்டிருந்தாள், நான் அவர் கால்களை முத்தமிட்டு கொண்டிருந்தேன் இல்லையா, கால்களை முத்தமிட்டு கொண்டிருந்தேன். அவ என்ன பண்ணாளா, இன்னும் இல்லையா கோபமாக என் மீது சந்தேகம் கொண்டாள். ஏன் இவன் காலில் விழுகிறான்? ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப கூர்மையான அறிவு இருக்கிறது. கணவன் பெண்களை பாராட்டுகிறான்னா பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்னு, லாரியில ஜாக்கி வச்சு தூக்குறான்னா ஏதோ ஒன்ன கழட்ட போறான்னு அர்த்தம். ஜாக்கி வச்சு தூக்குறான்னா ஏதோ ஒன்ன கழட்ட போறான்னு அர்த்தம். அப்ப அந்த அந்த குறிப்பு என்பதை எவ்வளவு எளிமையாக அவர் சொல்கிறார். அப்ப நான் சொல்லுகிறார், அது மது ஊற்றுபவனே, பாத்திரத்தின் கொள்ளளவுக்குத்தான் நீ ஊற்ற முடியும். மது ஊற்றுபவனே, பாத்திரத்தின் கொள்ளளவுக்குத்தான் நீ ஊற்ற முடியும். நான் அப்படி இல்லை, மதுவின் கடல் நீ, தாகித்திருக்கும் கரை நான் சொல்றேன். அப்ப காலிபுக்குள் ஒளிந்திருந்த அந்த சூஃபி ஞானி கூடு விட்டு சையத் பாஷாவினுடைய மொழிபெயர்ப்பிலும் மாறி வந்தார். தாகிக்கும் கரை இந்த கரைக்கும் கடலுக்கும் ஓயாது 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 ஒவ்வொரு நொடியும் தழுவிக் கொண்டிருந்தாலும் இந்த தாகம் தீர்ந்திருக்கிறதா? தீரல இல்லையா, தாகம் தீரல. உனக்கும் எனக்கும் உள்ள உறவு, இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள உணர்வு, உனக்கும் உயிராக இருக்கக்கூடிய எனக்கும் உள்ள உறவு இருக்கிறதே, எவ்வளவு உயர்ந்த உறவுன்னா இது தாகம். அவனை சந்திக்கிற வரை, அதிலே மூழ்கி போகிற வரை அது அந்த தாகம் தீராது. தாகித்த கரை நான், மதுவின் கடல் நீ. சிலதை படிக்கிற பொழுது அது ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கோபம் வரக்கூடும். கவிஞர்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். என்ன எழுதுறாருன்னா, இல்ல இரவெல்லாம் ஜம்சம் தண்ணீரில் மதுவை ஊற்றி அருந்தினோம். இருக்குதா இல்லையா? இரவெல்லாம் எதை ஊத்தி இருக்கான்? ஜம்சம் தண்ணீரை ஊத்தி அருந்தினோம். பகலில் எழுந்தவுடனே இஹ்ராம் ஆடையின் பாவ கரையை கழுவி கொண்டோம். வெள்ளை வெளியேறுன்னு ஆடை ராத்திரில என்ன பண்ணிருக்கான்?
தண்ணி அடிச்சிருக்கிறான்ங்கிற மாதிரி இல்லை அது. அப்ப மது எது? நீ சொல்லக்கூடிய அது இல்லை, அது மது, இது இல்லை, இது வேறு, இது வேறு. உனக்கு போதை ஊட்டுவது இல்லை, உன்னை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ஆன்மீக மதுவை குறிப்பிட்டு சொல்ற. இல்லட்டா ஜம்சம் தண்ணீர்ல போய் நான் மதுவை கலந்து குடித்தேன். நீ காபத்துல்லாவிலிருந்து வெளியேறுகிற பொழுது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக ஒரு அன்று பிறந்த குழந்தையைப் போல வருகிறார்கள். அன்று பிறந்த குழந்தையைப் போல வருகிறாள். நீ காபத்துல்லாவுக்கு போனேன்னு சொல்லி சொன்னா காபத்துல்லாவில் தரப்புற வெள்ளை வெளையர்னு இருக்கும், நர்சுகளுடைய வெள்ளை ஆடையை போல. ஹாஜிகள் வெள்ளுடை அணிந்திருப்பார்கள். வெளியே வருகிற பொழுது பிரசவத்தில் தாயின் வயிற்றிலே இருந்து எந்த பாவ நிழலும் தொடாத ஒரு பவித்திர பளிங்கு குழந்தையை போல வருகிறார். அங்கே பார்க்கிற பொழுது எது மது, எது மது கிண்ணம், எது தாகித்த கரை? அப்ப இறை சந்திக்க வேண்டும் இல்லையா, இறைவனோடு கலக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுகிறார்கள். அந்த தூர்சினாய் மலையை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. மூசா நபி போய் ஆண்டவன்ட்ட உன்னை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். ரொம்ப அற்புதமான இடம். எவ்வளவு போகிற போக்கில் அனாயசமா எழுதுகிறார். நீங்கள் துவா செய்யுங்கள், ரஃபீக் பாஷாவுடைய அந்த எழுதுகோள் என்னாலும் ஈரத்தோடு இருக்க வேண்டும் என்று. ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று தூர்சினாய் மலையில் மூசா நபி கேட்டார். பார்க்க முடிஞ்சா? இறைவனுடைய பிரகாசம் ஒரு கோடி பிரகாசம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கோடியில் கோடியில் ஒரு சின்ன துணுக்க இறைவன் காட்டின. மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டார், மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அப்ப அவர் தூர்சினாய் மலையில மயக்கம் அடைந்திருக்கலாம். காதலியை எண்ணுகிறார், காதலி எண்ணுகிறார். உன் வெளிச்சம், உன் மின்னல் இல்லையா, ஒரு மின்னலை போல எனக்கு தரக்கூடிய வெளிச்சம். தூர்சினாய் மலையில் அவர் தோற்று போயிருக்கலாம், நான் தோற்று போக மாட்டேன். எவனை நாடி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அவனோடு கலக்கிற அந்த அற்புதம் அங்கே நிகழப்போகிறது, சங்கமம் நிகழப்போகிறதுங்கிறத மூசா நபி தோற்ற இடத்தில் நான் வெல்லுவேன் என்று காலிப் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? எல்லாருக்கும் அந்த அந்த பக்குவம் வந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. அதனால அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு இடத்தை பார்க்கிற பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னை விட்ட நான் பாட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். நேரம் மிக முக்கியம். நீங்கள்லாம் இன்றைக்கு வந்தீர்கள், நான் நேற்றைக்கே வந்து விட்டேன். இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் சொல்லி நேற்று இரவே வந்து விட்டேன். நம்ம போக்குவரத்துக்குள்ள காலையில் வர்றதுக்குள்ள ஒரு தாமதமாகிவிட்டது. ஏன்னா சென்னையில் இந்த நேரத்தில் போய் சேருவோம்னு இல்லையா, சென்னை கமிஷனர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் போக்குவரத்தில் நிற்க தான் வேணும், எனக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தார். ஏன் அதை சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துல நம்ம நினைச்சது மாதிரி போய் சேர முடியவில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நுட்பமான உண்மையாக இருக்கிறது என்ற காரணத்தினால சொல்றேன். ஒரு இடத்துல கூட இது மொழிபெயர்ப்பு மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஒரு இடம் கூட நான் சும்மா வெற்று போச்சு. எனக்கு ரஃபீக் பாஷானால என்னவும் ஆக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. டிவி ஸ்டேஷன்ல இருந்தாலும் 2 ப்ரோக்ராமுக்கு கூப்பிடலாம், கிடையாது. எனக்கு போக வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. நல்லது கண்டால் பாராட்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா முதல்ல மனித படைப்பினுடைய உன்னதம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று எழுதியிருக்கிறார், ஒரு காலிபினுடைய அந்த கசலினுடைய ஒரு கன்னி என்ன சொல்லுகிறதுனா, உன்னிலே இருந்து உன்னை அகற்றாதவரை நீ எதுவும் செய்வதற்கு இல்லை. இறைவனோடு ஒரு இணைப்பு, இறைவனோடு ஒரு கலப்பு, இறைவனோடு நீ முற்றும் முழுவதுமாக சேர்ந்தவனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எப்ப வரும்னா, உன்னிலே இருந்து உன்னை கலத்து. இறைவனை அடையக்கூடிய பாதையில் அதுதான் தடைக்கல், படுத்து கிடக்கிறதுங்கிறார். இது விளங்காது. நம்ம இந்த சென்னையில் பாஸ்கரன் ஒருத்தர் இருந்தார். ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக்ல கலந்து தங்கப்பதக்கம் வாங்கினவர் பாஸ்கர், என்னுடைய நண்பர். இப்ப இல்லை. 100 மீட்டர் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில்
இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தங்க பதக்கத்தை வாங்கிட்டு வந்தவர் யாரு? பாஸ்கரன். அவரை பார்க்கறதுக்கு போனேன். நான் போன நாள் என்ன நாள்னா, அவர் வீட்டுக்குள்ள ராத்திரி அவர் மட்டும் இருந்திருக்கிறார். ஒரு திருடன் வந்து உள்ள புகுந்து, யாரு? பாஸ்கரன் வீட்டுக்குள்ள ஒலிம்பிக்ல 100 மீட்டர் பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வாங்கினவர் உள்ள புகுந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் திருடி ஒரு மூட்டையா கட்டிட்டு, அப்பதான் இவர் முழிக்கிறார். யார்? பாஸ்கரன். தன் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் புகுந்து எல்லா பொருள்களையும் திருடி கொண்டு போறார். இந்த கசல்ல ஓரிடத்துல குறிப்பிடுகிறார், திருடன் திருடிட்டு போகக்கூடிய செல்வத்தை பார்த்து திருடன் திரும்ப கொடுக்கக்கூடிய கடனோ அப்படின்னு கவிஞர் சும்மா இருக்கிறார். அவர் திருப்ப வந்து ஏதோ நமக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது மாதிரி, வாங்கின கடனையே அவனு திருப்பி கொடுக்கறது இல்லை. வாங்கின கடனை தெரிஞ்சே தான் கொடுக்குறான் இல்லையா? தெரிஞ்சே தான் கொடுக்குறான். யோசித்து கொண்டு பார்க்கிற பொழுது பாஸ்கரன் பார்க்கிறாரு, இவ வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் திருடிட்டு கதவை திறந்து திருட அப்ப போறான். டேய் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஓடுறாரு, திருட ஓடுறான். இவர் ஓடுறாரு. வீட்டில் உள்ள நல்ல பொருள்கள், விலை உயர்ந்த பொருள்லாம் மூட்டையா கட்டிட்டு திருட ஓடுறான். இவர் ஓடுறாரு, திருட ஓடுறான். ஒரு கட்டத்தில் பாஸ்கர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வாங்கின என்ன ஒரு திருட்டு ராஸ்கல் முந்தி ஓடுறதால அவனுக்கு முந்தி ஓடிட்டார். கதை இல்லை, நடந்தது சொல்றேன். That is what is called ego. You go, I go, the ego should go. எல்லாருக்கும் அந்த இது வந்துடுது. நான் எப்படி இப்படி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துடுது இல்லை. உன்னிலே இருந்து உன்னை கடற்றாத வரை நீ இறைவன் பாதையில் தடைக்கல்லாக அது படுத்து கிடக்கிறதுங்கிற அதைத்தான் ஈகோன்னு சொல்றான். இறைவனுக்கு முன்னாடி என்ன ஈகோ இருக்க முடியும்? இறைவனுக்கு முன்பு எந்த ஈகோவும் இருக்க முடியாதுங்கிறது தான் அடிப்படையில் உண்மையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சொல்லி சொன்னா, காதல் என்பதே வேதனை தான் இல்லையா? காதல் என்பதே வேதனை தான், காதல் என்பதே துன்பம்தான். அனுபவித்து பார்க்கிறவர்களுக்கு தான் அந்த துன்பத்தினுடைய பிரிவினுடைய கொடுமை தெரியும். சொல்றார் ஒரு இடத்துல, பிரிவின் கொடுமை என்பது ஒரு காடு, நீண்ட பிரிவின் இரவு என்பது ஒரு வனம். அந்த வனத்தில் நீ போற பொழுது உனக்கு எப்படி இருக்கும்? பாதை தெரியாத ஒரு இடத்துல இரவுல ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்ட ஒருத்தனுக்கு கண்ணுல பாதை தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. சித்திரத்தில் தீட்டப்பட்ட கண்ணில் எந்த நிழலும் இல்லையே, எந்த பிம்பமும் விழாதவாறு போல காதல் பிரிவில் பயப்பட்ட அந்த நீண்ட இரவு என்பது அவ்வளவு நீளமானதாக இருக்கிறது. கடைசியில் மகஷர்ல மறுமையில் நிகழக்கூடிய பிரளயத்தை பற்றி எனக்கு அச்சம் இல்லை, அந்த பிரளயத்தை நான் இப்பொழுதே அனுபவித்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த துன்பமாக தெரியல. ஏன் அது தெரியலன்னா, ஒரு சின்ன மொழியினுடைய ஆளுமையில தெரிஞ்சிடும். தந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், பிள்ளைகள்லாம் வெவ்வேறு ஊர்ல இருக்கிறாங்க, திடீர்னு உடம்பு சீரியஸ்னு செய்தி வர்றாங்க. பிள்ளைகளை பார்த்ததுல உட்கார்ந்துடுறாரு எந்திரிச்சு. எல்லாரும் திரும்பி போயிடுறாங்க. 15 நாள்ல திருப்பி சீரியஸ்னு வருது. திருப்பி எல்லாரும் லீவு போட்டு வர்றாங்க. பிள்ளைகளை பார்த்த சந்தோஷத்துல ரொம்ப தெம்பா உட்கார்ந்துடுறாரு. 3வது தடவை சீரியஸ்னு வருது. எப்ப என்ன நிலவரத்தில் இருப்பார் இல்லையே? தந்தை தான் இல்லைன்னு சொல்லல, என்ன நிலவரத்தில் இருப்பார்? 3வது தடவை வருது. வந்த உடனே அவர் இறந்து போறார் இல்லையா? நண்பருக்கு சொல்றாரு இல்லையா, அப்பா இறந்துட்டாரு இல்லையா? அப்பா இறந்துட்டாரு. எப்படி? அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றதுக்கும் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றதுக்கும் இந்த ரெண்டுக்கு இடையில ஒரே வார்த்தை தான். இந்த மொழியின் சாகச ஆளுமைய மொழிபெயர்ப்பாளர் இல்ல, மூலத்துல இருக்கிறவன் கூட விளங்கி இருக்கிறாங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். அதனால நான் பார்க்கிறேன், இதை பூரா முடிந்து போன அர்த்தம் இது என்று காலிபுக்கு யாரும் முடிவுரை எழுதிவிட முடியாது, முடிவுரை எழுத முடியாது. நான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு சின்ன வளையல் துண்டு,
அது உடைந்து போய்விட்டது. ஒரு முழு வட்டமாய் இருந்த வளையல் துண்டு முடிந்து அது உடைந்து போய்விட்டது. அந்த ஒற்றை வளையல் துண்டை, உடைந்து போன வளையல் துண்டை எடுத்து ஒரு குளத்துல எரியிறோம்னு வச்சுக்குவோம். உடைந்து போன வளையல் துண்டு முழு வட்டமாகத்தான் இருந்தது. என்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய கவிதை, ஏன்னா ஒரு கவிஞனை பத்தி விழாங்கிறதுனால சொல்றேன். நடக்கிற பொழுது காலில் ஒரு கருப்பு வளையல் துண்டு தட்டுப்பட்டது. நடக்கிற பொழுது காலில் ஒரு கருப்பு வளையல் துண்டு தட்டுப்பட்டது. அப்ப நான் நினைக்கிறேன், யார் கைகளில் நீ முழு நிலா வட்டமாய் இருந்தாய்? இன்னைக்கு உடைஞ்சு போய் கீழே வந்திருக்க. வளையல் துண்டு கையில் கிடைத்தது. யார் கையில் நீ முழு நிலா வட்டமாய் இருந்தாய்? எந்த ஆம்ஸ்ட்ராங் இறங்கியது? எந்த ஆம்ஸ்ட்ராங் இறங்கியது? இன்றைக்கு அமாவாசை பிறையாக ஆகிவிட்டாய். இன்றைக்கு அமாவாசை பிறையாக ஆகிவிட்டு. ஒரு கவிதை என்னால மறக்க முடியல. என்ன பண்றானா, அவ வெட்டுறதுக்கு வாழை உருவி வர்றானா. யாரு? காதலி. அந்த கொடுமையை சொல்றாரு ரஃபீக் பாஷா. காலிப் குரல்ல பேசுகிறார். வாளை உருவிக்கொண்டு, கொலை வாளை உருவிக்கொண்டு கொலை செய்யும் நோக்கத்தோடு அந்த ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன அழகா சொல்றாருன்னா, அந்த வாழ் நிர்வாணமானதான். நான் ஒரு அரபு கவிதை படித்திருக்கிறேன். உமரின் வாழ் மானமுள்ள வாழ். உமரின் வாழ் மானமுள்ள வாழ். ஒன்று உரையை உடுத்தி இருக்கும், இல்லாவிட்டால் பகைவனின் உடலை உடுத்தி இருக்கும். அங்க முடியல கவிதை. இது உமரின் வாழ் எப்படிப்பட்ட வாழ்? மானமுள்ள வாழ். ஒன்று உரையை உடுத்தி இருக்கும், இல்லாவிட்டால் பகைவனின் உடலை உடுத்தி இருக்கும். உடலை இல்லையா, உரையில இருந்து பகைவனின் உடலுக்கு போகிற நேரத்தில் கொஞ்சம் தென்படுகிற பொழுது, அது பகைவன் உடல்ல அப்படி குத்துற உடனே தெரியுமா, கொஞ்சம் நிர்வாணமாக வெளிப்பட்டு விட்டோம் என்று அந்த சிவப்பு ரத்தம் வாளின் நாணமாக வழிந்து கொண்டிருக்கிறது. என்ன அழகா இருக்குது, அழகா இருக்குது. இப்ப அடிபட்ட இடத்துல இருந்து ரத்தம் வருகிறது. ஏன் ரத்தம் சிவப்பாக அடிபட்ட இடத்துல இருந்து வருகிறது? தோல் என்பது உடலை மூடும் ஆடை. அந்த ஆடை கிழிந்து உள்ளே தெரிந்து விட்டது என்று உடம்பு வெட்கப்படுகிறது. அதனாலதான் இங்கிலீஷ்ல காயத்துல அது ட்ரெஸ்ஸிங்னு சொல்றோம். ட்ரெஸ்ஸிங் சொல்றாங்கன்னா எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கிறத பார்க்க வேண்டும். இவர் சொல்றாரு, வெட்டுவதற்காக கொலைவாளோடு வந்ததை போல நிற்கிறாள், தென்படுகிறாள். கொலைவாள் வந்தவுடனே, நிர்வாணப்படுத்தப்பட்ட கொலைவாள் இவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தருதான். சரி, செத்தாலும் அவகையால செத்துடுவோம், செத்தாலும் அவகையால செத்துடுவோம் அப்படிங்கிறது மாதிரி வெட்டுவதற்கு கொலைவாளை உருவினால் நிர்வாணமாய் வெளிப்பட்ட அந்த வாழ் எப்படி இருந்துச்சுன்னா, பெருநாள் பிறை மாதிரி மகிழ்ச்சி தந்தது என்று சொல்ற. இதெல்லாம் ஒரு 100 பவுன் எடுத்துட்டு அவருக்கு கொடுக்கணும். போராது ஜாய் அலுகாஸ், ஜான் அலுகாஸ் யாரோ கடை வைத்திருக்கிறார். கொள்ளையடிச்சாவது கொடுக்கலாம், கொள்ளையடிச்சாவது கொடுக்கலாம். அதனால போற பொழுது உடைந்த கருப்பு வளையல் துண்டு கைகளில் கிடைத்தது. கருப்பு நிலா வட்டமாய் இருந்த வளையலே எந்த ஆம்ஸ்ட்ராங் இறங்கியது? இன்றைக்கு அமாவாசை பிறையாக ஆகிவிட்டாய் என்று நான் எழுதினேன். இந்த வாழ் அதுவே இளம்பிறையை போல இருக்கிறது இல்லையா? வாழ் என்பது இளம்பிறையை, அது பெருநாள் நாளைக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா, இளம்பிறை எவ்வளவு அழகா இருக்குது. வாழ் மாதிரி அவருக்கு தெரியல. ஒரு பெருநாளைக்கு வரக்கூடிய மகிழ்ச்சின்னா, அவளால் வெட்டப்படக்கூடிய அந்த நாள் கூட எனக்கு திருநாள், பெருநாள் என்று ஒரு காதலன் நினைக்கிறான்னா எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அது தொடர இடமெல்லாம் தித்திக்கிறது. சக்கரை நோயாளிக்கு தயவு செய்து தொடாதீர்கள். பக்கத்தில் மாத்திரையை வைத்துக் கொண்டு நீங்கள் தொடுங்கள். அவர் கவிதை தொகுப்புக்கு உரையாற்றுகிற பொழுது நான் குறிப்பிட்டேன், சையத் பாஷா அவர்கள் காலிப் இந்த கவிதைகள் என்ற இந்த மொழிபெயர்ப்பு தொகுப்பை படிக்கிற பொழுது இல்லையா, அது ஒரு அதிசய சுனை, அது ஒரு அதிசய நீரூற்று.
அது அதிசய ஓடை. இதற்குள்ளே ஒரு குவளை தண்ணீருக்கு என்று இறங்கினால் இறங்கியவனை மீனாகவே மாற்றிவிடக்கூடிய அதிசய நீர் சுனை ரஃபீக் பாஷா அவர்களுடைய கவிதை சுனை, காலிபினுடைய சுவை இல்லையா? தண்ணீர் அருந்துவதற்கு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுக்கிறதுக்கு உள்ள ஒருத்தர் இறங்கினான்னா இது அதிசய சுனை. இறங்குகிறவனையே மீனாக மாற்றிவிடக்கூடிய அதிசய சுனை. வெறும் மீன் இல்லை, மூமீனாக மாற்றிவிடக்கூடிய அதிசய சுனை என்பதுதான். இவர் கவிதைகள் என்றைக்கும் வாழட்டும். தமிழ் பணியும் இந்த மொழிபெயர்ப்பு பணியும் மிகச் சிறப்பாக ஆற்றப்பட்டிருக்கிற அவருடைய பணிகளை இறைவன் ஒப்புக்கொள்ளட்டும் இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதமான கவிதைகள் இந்த நூலிலே வெளிப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த புத்தகத்தை நாம் வாங்கி ஆதரிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, விரியும் காலிப் கவிதைகள் என்கிற புத்தகம் எல்லாம் காலிபுக்கு துவா செய்யக்கூடிய 2 கரங்களாக விரியும். ரஃபீக் பாஷாவுக்கு துவா செய்யக்கூடிய 2 கரங்களாக விரியும். தமிழுக்கும் உருதுக்குமான இல்லையா அந்த மொழிக்கு செய்யக்கூடிய துவாவின் கரம். ஒவ்வொரு முறை விரிகிற புத்தகமும் துவாவின் கரமாக என்னாலும் இருக்கட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயா அவர்களின் பேச்சு மூச்சு விடாம பேசிக்கொண்டே இருப்பார். நாமெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கிறது. அதனால் தான் என்னமோ அவருக்கு கவி அறிவு என்று சொல்லுகிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். கவி அறிவியோ கவி மாமனியோ நாம் அவரை அடையாளப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட விருதுகளும் பட்டங்களாகவும் இருக்கலாம். காதிருல் கலாம் அப்படி என்று நம் உருதுவில் சொல்வதுண்டு. காதிருல் கலாம் என்றால் வல்லமை பெற்றவர். அவர் பிறப்பிலேயே அப்துல் காதராக இருக்கிறார். ஸோ அதனால பேச்சில் வல்லமையும் திறமையும் படைத்த ஐயா அவர்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவார். நாமளும் எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அற்புதமான தலைமையுரையை வழங்கிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றியை செலுத்தி